ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வேஸ்ட்டான கோலப்பொடியில் எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இது நம்ம கோலம் போட்டுட்டு கூட்டி அள்ளி போடுவோம்ல, எல்லா கலரும் மிக்ஸ் ஆன அந்த பொடி இது. நம்ம அதை எப்போது தூக்கி தான் போடுவோம். அதை திரும்ப இன்னொரு நியூ கலர் கொண்டு வரலாம். இது வந்து அடுப்பு கறி. இதை வந்து நான் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் இப்போ பிளாக் கலர் தான் பண்ண போகிறேன். இதை டைரெக்டாக போடுறப்ப ரொம்ப நைஸாக ஒரு மாதிரி இருக்கும். அதனால் இதில் மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா நல்லா ஃப்ளோ கிடைக்கும். நம்ம கடையில் வாங்கின மாதிரி இருக்கும். இதில் தேவையான அளவுக்கு அந்த அடுப்பு கறி பொடியை வந்து போட்டுக்கோங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த தனியாக போட்ட அந்த பிளாக் கலர் வந்து அங்கங்கே நிற்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக கையில் பிடிச்சோன்னா அப்படி பிடிக்கணும். அந்த மாதிரி பதத்துக்கு வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கலர் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா இன்னும் கூட அந்த அடுப்பு கறி பவுடர் வந்து இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் சேர்த்திங்கன்னா இன்னும் கலர் வந்து பிரைட்டாக கிடைக்கும். இந்த மாதிரி அவ்வளோதான். இதை வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் வேறு கலரில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேங்க்யூ.